பால்ராஜ்ங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கி அவரே படத்துல ஹீரோவா நடிச்சு அவரே ப்ரொடியூஸும் பண்ணி இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த பால்ராஜ் வந்து ஒரு கார் மெக்கானிக்கா இருக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் கூட இவருக்கு வந்து ஒரு பெட் லைஃப் வந்து ஸ்மூத்தாவே இல்ல. ஒரு இன்டிமசியா இருக்கிறது, செக்ஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி ஜாலியாவே இல்ல. அதனால வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு வந்து சந்தோஷம் தரல. இப்படி இருக்கிற இந்த பால்ராஜ் வந்து அவரோட கார் செட்டுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஒரு விதவ பெண் வந்து காரை சர்வீஸ் பண்ண வராங்க. அவங்க கூட ஒரு நட்பா பழக்கமாகி இது வந்து திருமணத்துக்கு மீறிய உறவுக்கு கொண்டு போகுது. இந்த திருமணத்துக்கு மீறிய உறவுனால இவருக்கு தேவையானது அவங்க கொடுக்கறதும் அவங்களுக்கு தேவையானது இவர் கொடுக்கறதும் சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவலா ஒரு கொடுத்தல் வாங்கல் இருக்கு. இந்த கொடுத்தல் வாங்கல்னால இந்த பால்ராஜ் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு மட்டமான படம் தான் இந்த யாரா இந்த பையன் நான் தான் அந்த பையன். ஒரு சில படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இல்லாம இருக்கும், அதை மட்டும் பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படிங்கலாம். இந்த படத்தையே பெட்டரா தான் பண்ணணும். ஏன்னா படத்தை நடிச்ச ஒருத்தருக்கு நடிக்க தெரியல. எல்லாருமே தயவுசெய்து ஆக்டிங் கிளாஸ் ஏதாவது போய் நடிச்சு படத்தை இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான். நான் வந்து சரி ஏதாவது புது படமா இருக்கு, புது நடிகை நடிச்சிருக்காங்க, ஏதாவது நல்லதா இருந்தா படம் சொல்லி மக்கள் வந்து ரீச் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த படத்தெல்லாம் கருவிலே கொண்டணும். இது வந்து டெலிட்டட் சீன் இதை வந்து அப்படியே அங்கேயே அழிச்சிடணும் இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னா மட்டமா இருக்கு. ஒரு லோக்கல் சேனல்ல பாத்தீங்கன்னா விளம்பரம் போடுவாங்கல்ல, அந்த விளம்பரம் கூட நல்லா பண்ணுவாங்க. அதோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் சரி, அதோட சினிமோகிராஃபி ஒர்க்கும் சரி, மியூசிக் ஸ்கோரும் சரி சூப்பரா இருக்கும். அதுக்கு கூட இந்த படம் லாக்கி இல்ல. இதுல வந்து ஏதாவது இந்த திருமணத்துக்கு மீறிய உறவை வச்சு ஒரு கதை பண்ணிருக்காங்க ரைட்டா. இது வந்து 2018 ஒரு குப்பை கதைன்னு ஒரு படம் உண்டு. அந்த படத்தை பாருங்க, சூப்பரான ஒரு படம். அந்த படத்தை அப்படியே அந்த ஸ்டோரி அவங்க ஸ்டேஜிங் பண்ணது, அதை அப்படியே டீட்டெயில கனெக்ட் பண்ணதுன்னு சொல்லி சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் பண்ணு சொல்லி மட்டமா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க எவ்வளவு தைரியம் இருக்கணும். இந்த படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு என்ன நினைச்சா எனக்கு தெரியல. ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய பிட்டு சீனுக்கா படம் பார்ப்பாங்க நினைச்சா, பிட்டுமே ஸ்ட்ராங்கா இல்ல, அதுவுமே மட்டமா தான் இருக்கு. அதுவும் அவ்வளவு சீனாலாம் இல்ல, மட்டமான ஒரு பிட்டு. இந்த யூடியூப் பிட்டு இருக்கும்ல, ரொம்ப லைட்டா அந்த மாதிரி பிட்டு இது. அதுவும் ரொம்ப இதெல்லாம் இல்ல. இந்த படத்தை நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தியேட்டர்ல பாருங்க. இல்லையா தாராளமா ஸ்கிப் பண்ணிருங்க. இது ஒண்ணும் அப்படி ஒன்னும் நாட்டுக்கு தேவையான படம்லாம் கிடையாது. ஓகேவா. நான் சொன்னோம்ல இந்த குப்பை கதை, இந்த படம் வந்து ஒரு ஒருத்தான படம். சூப்பரா படத்தை பண்ணிருப்பாங்க. படம் பார்க்க நினைச்சா அப்படிங்க படம் யூடியூப்ல அவைலபிளா நினைக்கிறேன், பாருங்க. இல்ல இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் ப்ரோ அப்படின்னா உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயம் அவைலபிளா இருக்கும். யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். தாராளமா பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.